யாருக்கிட்ட? இந்த ரேஸ்ல நான் தான்ப்பா ஜெயிப்பேன். ஓ, இப்ப நான் லெஃப்ட் திரும்பணுமா? மேலே ஏறணும். எங்க போனாலும் விட மாட்டேன். இப்ப யூட்டனு எங்க போனாலும் விட மாட்டேன். வாசனை கும்முன்னு இருக்குதே. லெஃப்ட். எங்கயா போறீங்க? ஸ்மெல்லு. இதோ வந்துட்டேன். எங்கயா போற? நெல்லு, விட மாட்டேன். நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களாடா? இது கூட நல்ல சுகமா தான் இருக்கு. மேடம் வந்துட்டாங்க. டேய் எந்திரா, டேய் எந்திரே. அடடா, என்னப்பா இது? நாள் ஃபுல்லா வெட்டியா தான் இருக்கீங்க. நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு யாராவது பாத்தீங்களா இல்லையா? எல்லாத்தையும் நான் தான் க்ளீன் பண்ணணும். நீங்க யாரும் எனக்கு உதவி பண்ணவே மாட்டீங்களா? மேடம் எதுக்காக இவ்வளவு கோவப்படுறாங்க? கடன் தொல்லையாலப்பா. டாங்கி, கடன் தொல்லையால இல்ல, நம்ம தொல்லையால. நம்ம மேடம்க்கு நிறைய தொல்லை கொடுக்கறோம்ல, அதனாலதான். தெரிஞ்ச மாதிரி உளராதப்பா. காலையில மேடம் தேடி பேங்க்ல இருந்து வந்தாங்க. அவங்க மேடம் 50 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டலன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? அட, நாம எல்லாரும் தெருவுல தங்க வேண்டியதுதான். அப்படின்னா மேடமும் நம்மள மாதிரியே தெருவுல தான் இருக்கணுமா? நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். வாங்க, டக்குன்னு சுத்தம் பண்ணிடலாம் ஐயா. அட, கிளீன் பண்ணா எவ்வளவுப்பா காசு வர போகுது? மேடம்க்கு 50 லட்சம் ரூபாய் தேவையா? டாங்கி, நாம இந்த கார்டனை கிளீன் பண்ணோம்னா மேடம் சந்தோஷப்படுவாங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பப்பட் சத்தம் எங்க இருந்து வருது? உங்க முன்னாடி உயிர் வாழ்றது கஷ்டம் போல இருக்குதே. எல்லா குப்பையும் மறுபடி கொட்டிட்டியா? இனிமேல் நான் சுத்தம் பண்ண மாட்டேன்பா. சரி, ஓகே, நீ போய் ட்ரிம்மிங்க பண்ணு, நான் இதெல்லாம் சுத்தம் பண்றேன். என்னது? அடடா, டிராபிக்கால உண்டாகுது சத்தம். கார்டனை நீங்க எல்லாரும் பண்றீங்க சுத்தம். கை தட்டுங்க. குட் மார்னிங் கண்ணா சார். அடடா, என்னது? ரோட்ல என் வண்டிய நான் விட்டேன் ஓரம். புது சட்டைய நீ ஆக்கிட்ட ஈரம். கைய தட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கோவத்துல இருக்கேன், நீங்க கைய தட்டுறீங்களா? மன்னிச்சிருங்க கண்ணா சார். தண்ணி எடுத்துட்டு போனா அது தண்ணி லாரி. தண்ணிய ஊத்திட்டு கேக்குற நீ சாரி. கைய தட்டுங்க. என்ன நீ என்ன வெறுப்பேத்திரியாப்பா? கண்ணா சார், இந்த நியூஸ பார்த்தது நான் குதூகலத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன் சார். என்ன நியூஸ்? காஷ்மீர்ல ஹிமாலயன் கார் ரேஸ் நடக்குது ஐயா. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இனாம தராங்க.
அந்த பணத்தை நம்ம மேடம்க்கு கொடுத்துடலாம். ஆனா ஜெயிக்கிறவன் எப்படிப்பா மேடம்க்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பான்? உனக்கு மூளை பேர் அளவுல கூட கிடையாதுயா. அடே, இந்த கார் ரேஸ்ல நம்ம கலந்துக்கிட்டு ஜெயிச்சாகணும். அடேங்கப்பா, ஜாலிக்கு ஜாலி, பணத்துக்கு பணமுமா? வாங்கப்பா மேடம் கிட்ட இதை பத்தி பேசுவோம். பேக்கரியில கிடைக்கும் சூடான பண்ணு ரலில உண்டாகும் சம பண்ணு. கை தட்டுங்க. ஒரு வேலையை நீங்க யாரும் உருப்படியா பண்ணவே மாட்டீங்களா? ஆ? மேடம் 50 லட்சம் ரூபாய் பிரச்சனை தீர்ந்துருச்சே. ஆ? இல்ல தீரல. நாங்க கேட்கல சொல்றோம். 50 லட்சம் ரூபாய் நாங்க ரெடி பண்ணிட்டோம். எப்படி? நாங்க ஹிமாலயன் கார் ரேலி ரேஸ்ல கலந்துக்க போறோம். பரிசு தொகையான 50 லட்சத்தை ஜெயிக்க போறோம். டவுட்டா? வேண்டாம் வேண்டாம், நீங்க எல்லாம் ரொம்ப சின்ன பசங்கப்பா. பண்ணி தான் சின்னவன், நான் பெரியவன். அப்படித்தானே சிறுசு? நீ நான் உங்க 2 பேரை பத்தி பேசல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே சின்ன பசங்க. மேடம், பச்சை மிளகாய் பார்க்க ரொம்ப சிறுசா தான் இருக்கும். ஆனா கடிச்சா அதோட காரம் ரொம்ப பெருசா இருக்கும். பப்பட். காஸ்ட்லியான பல பொருட்கள் பார்க்க சின்னதா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் டைமண்ட் ரிங். டவுட்டா? பப்பட். பொதுவா சின்ன பசங்க பேச்ச பெரியவங்க யாரும் கேட்கறது இல்ல. அப்படி கேட்டாலே பல பிரச்சனைகள் தீரும்னு அவங்களுக்கு புரியறது இல்ல. பப்பட். எறும்பு பார்க்க குட்டியா இருக்கே, நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. எறும்பு நினைச்சா யானையவே காலி பண்ணிடும். போதும் போதும் கருத்து கந்தசாமி. ஆனா நீங்க எல்லாரும் அந்த கார் ராலில எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க? கார் ஓட்டி தான். ஹிமாலயன் ரேஸ்க்காக ஸ்ட்ராங் வண்டி தேவைப்படும். அதை நீங்க எங்க போய் அரேஞ்ச் பண்ணுவீங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம். அங்க போய் சிக்னல் வந்துருச்சு. மீறிட்ட, நீ சிக்னலை மீறிட்ட. அரசாங்க வண்டியில இப்படி சிக்னலை மீறி போறது ரொம்ப தப்பு. சிக்னலை தாண்டி வரலையே, சைட்ல தானே வந்தோம். என்ன சிறுசு நான் சொல்றது? ஆமா, நீ பக்காவா போயிட்டு இருக்க. அப்படியே போ, சரியா? ஏன்டா இப்படி ஜீப்ப 2 வீலர் மாதிரி ஓட்டுற? இன்னும் 2 வீல் இருக்கு பாரு, அதையும் சேர்த்து யூஸ் பண்ணி ஓட்டு. ராங் சைடுல போற, ராங் சைடுல போற. பாத்து பாத்து. ஜீப்பை எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் ஒரு நல்ல டிரைவர்னு உங்ககிட்ட இப்ப காட்டினேன் சார். இங்க பாரு, 2-3 ஜென்மத்துக்கு உன்னோட லைசன்ஸ நான் கட் பண்ண போறேன். சரி பண்ணிக்கோங்க. அப்ப பண்ணி வண்டி ஓட்டுவான். நீங்க எங்களுக்கு உங்க ஜீப்பை மட்டும் கொடுத்தா போதும், தரீங்களா? ஜீப்பை கொடுக்கணுமா? எஸ், நாங்க ஹிமாலயன் கார் ரேலி ரேஸ்ல கலந்துக்க போறோம். அதுக்கு உங்களோட ஜீப் வேணும். டவுட்டா? நிறைய டவுட் இருக்கு. என்னால ஜீப்பை கொடுக்க முடியாது. உங்களுக்கு அநேகமா என் டிரைவிங் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். வாங்க ஜாலியா இன்னும் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இல்ல, இது கவர்மெண்ட் ஜீப். நோ ப்ராப்ளம், நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, என்னால இந்த ஜீப்பை கொடுக்க முடியாது. ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது உதவி பண்றதுதான் காவல்துறை. தோதாராம பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நேத்து தான் அவன் ஒரு ஜீப்பை வாங்கினான். ரேஸ்ல அது ரொம்ப நல்லா ஓடும். அவன்கிட்ட வேணா நீங்க உதவி கேட்கலாம்ல. தோதாராம் ஜீப் வாங்கிருக்கானா?
ஏய், இது என்ன உன் பெட்ரூம் கண்ணாடின்னு நினைச்சியா? ஏய், கண்ணாடியை இறக்கியாச்சுரா. என்ன அடி எப்படி இருக்கு சொல்லு. தோத்தாராம், அவனைய போட்டு துவைச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னோட எஸ்யூவியோட கண்ணாடிய பார்த்து தன்னோட முடிய சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். கண்ணாடிய பார்த்து தலை வாங்கினதுக்கே இப்படி அடியா? ரேலில நிறைய ஸ்கிராச் உண்டாகும். என்ன அடி அடிப்பானோ? ஏப்பா இவகிட்ட கேட்க வேணாம், திரும்ப போயிடலாம். ஆமா, அப்புறம் நம்மளாலையும் பாவம் இவனுக்கு பயங்கரமா அடி விழும். டாங்கி, கார்ல ஸ்கிராட்ச் விழுந்தா அடி அவனுக்கு விழாதே. தோத்தாராம் நம்மள போட்டு துவைச்சிருவான். அப்படியா? அப்ப கண்டிப்பா இந்த வாட்டி நம்மளுக்கு வேணாம்பா. போனா போது விட்டுருவோம், போலாம்ப்பா. சரி இப்போ போ, போயிட்டு வயிறு ஃபுல்லா லஞ்ச் சாப்பிட்டு வா, அதுக்கப்புறமா நான் அடிக்கிறேன். ஓடிடே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இப்போ எங்க போறீங்க? நாங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க எதுக்காக நீங்க வந்தீங்க? நாங்க அந்த கார் ரேலில பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ஆனா ஓமண்டி எங்களுக்கு வேணாம்ப்பா. மேடம்க்கு 50 லட்சம் ரூபாய் இப்ப தேவை. நாங்க இந்த ரேஸ்ல ஜெயிச்சு அந்த காசு அவங்க கிட்ட கொடுக்க போறோம். ஆனா ஓமண்டி கண்டிப்பா வேணாம்ப்பா. அந்த ரேலிக்காக நாங்க கார் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஓமண்டி கண்டிப்பா வேணாம். என்ன நீங்க என் கார் ஏன் வேணான்னு சொல்றீங்க? அப்ப நான் உங்க ஃப்ரெண்டு கிடையாதா? அப்படின்னா நீங்க மேடம்க்கு கண்டிப்பா உதவி செஞ்சுதானே ஆகணும். நாம சேர்ந்து உதவி பண்ணுவோம். நான் காரையும் கொடுக்கறேன், உங்க கூடயும் வரேன். என்ன? சோபரே நட்புனா அது நீதாயா? டவுட்டா? வாங்க மேடம் கிட்ட போய் இந்த விஷயத்தை நாம சொல்லலாம். என்னது கிட்ட இவ்வளவு சந்தோஷமா இருக்காளா? அந்த காலத்துல சண்டை போட்டா அது பேரு வாரு. அடடா, கிட்டி நீ சூப்பரா ஓட்டுற காரு, கை தட்டுங்க. கிட்டி, இந்த சின்ன பசங்க காரை ஏப்பா ஓட்டிக்கிட்டு இருக்கிற? அதுக்கு என்ன கிட்டி, நீ ரொம்ப நல்லாவே கார் ஓட்டுற. நான் நல்ல டிரைவர் தானே? ரொம்ப நல்ல டிரைவர். அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நானும் உங்க எல்லாரோட சேர்ந்து கார் ரேலிக்கு வர போறேன். நோ கார் ரேலிக்கு ஒண்ணு நீ வரவே வேண்டாம். அங்க வந்து நீ என்ன பண்ணுவ? ஸ்கூல்ல என் கூட படிச்ச பொண்ணு பேரோ கிருப்பா. கிட்டி உங்க கூட வந்து கலந்துக்கிட்டு ஜாலியா இருப்பா, கை தட்டுங்க. நான் சொல்றதா கன்ஃபார்ம். கிட்டி நம்ம கூட வர போறது இல்ல. ஷார்ப்னர்ல ஷார்ப் பண்ண எழுதுனா அது பேரு பென்சிலு. வர கோவத்துக்கு உங்க ட்ரிப் ஆக்க போற நான் கேன்சல், கை தட்டுங்க. கிட்டி நம்ம ஃப்ரெண்டு தானே, அவளையும் கூட்டிட்டு போலாம். நாங்க கூட்டிட்டு போறோம். கிட்டி மேக்கப்லாம் பண்ணிக்கோ, நாளைக்கு நம்ம காஷ்மீருக்கு போறோம். ஹலோ, நான் ஓடட்டுமா? நாம வந்துட்டோம். வாவ்,
காஷ்மீர் எவ்வளவு அழகா இருக்குல்ல? சரி போங்க, சீக்கிரம் போய் ஃபார்மை வாங்குங்க. எங்களுக்கு ஒரு ஃபார்மை கொடுங்க. தம்பி ஓரம் வாங்க. லைன் ரொம்ப பெருசா இருக்கு. நாங்க வேணா புதுசா ஒரு லைனை போட்டுக்கிட்டுமா? இவங்க எல்லாம் லைன்ல நிக்கறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? அப்ப டிரைவிங் எப்படி பண்ணுவாங்க? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சரி ஓகே கூல் பா, நாங்க லைன்லயே வரோம். ஆ? நீங்க நின்னாலும் உங்களுக்கு ஃபார்ம் கிடைக்காது. ஏன் சார் கிடைக்காது? ஃபார்ம் கொஞ்சம் தான் இருக்கு, லைன் நீளமா இருக்கு. டேய், இங்க பாருங்கப்பா, ராஜு வந்துட்டாரு. ரோஸ். வாங்க, வாங்க, ரோஸ். சார் உங்க ஃபார்ம். தேங்க்யூ செனரிட்டா, தேங்க்யூ. அவர் மட்டும் லைன்ல வர மாட்டாரா? இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். அவர்தான் ராஜு சார். கடந்த 3 ரேஸ்லயும் அவர்தான் ஜெயிச்சிருக்காரு. நம்ம லைன்ல நின்னோம்னா நமக்கு ஃபார்ம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஐடியா இருக்கு. தெரியும், உனக்கு 500 ரூபாய் தானே வேணும். நான் கடமையில கன் மாதிரி மணிக்காக வேலை செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு உதவி செய்ய ஃபிக்ஸ் ஆயிட்டேன். மத்தவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி புண்ணியம் வேற எதுலயும் கிடைக்காதே. டவுட்டா? ஹெல்ப் பண்ணியா? என் கூட வாங்க. ஒரு ஃபார்ம் பறந்து வந்து இங்க விழுந்துடுச்சு. அத நீங்க எடுத்துட்டு வந்தா இந்த ரேஸ்ல உங்களால கலந்துக்க முடியும். ஏன்பா உண்மையிலேயே அவன் நமக்கு உதவி பண்றானா இல்ல நம்ம ஓவரா பேசணுன்றதுக்காக சுத்த விடுறானா? தெரியலப்பா, பார்க்கலாம். இங்கேயும் இல்லையா? ஆஹா, நானும் இந்த மாதிரி ஸ்கேட் பண்ண ரொம்ப ஜாலியா இருக்குவே. நிக்க மாட்டேங்குதே. வாயா போய் பார்க்கலாம். அடடா தள்ளுங்க. அடடா நில்லு நில்லுப்பா. ஏய் நில்லையா? அடது நில்லு நில்லு. சாரி, யாருக்கும் ஒண்ணும் ஆகலையே. இல்ல இல்ல, கழுத்து வரைக்கும் ஐஸ் கட்டி இருக்கு. சோ வி ஆர் என்ஜாயிங். ரொம்ப சில்லுன்னு வேற இருக்கு. யோ, உன்ன மாதிரி ஒரு நண்பன் இருந்தா விரோதிக்கு தேவையே இருக்காதியா? டவுட்டா? நீங்க நிப்பாட்டுங்கன்னா நம்ம ஃபார்ம் தேடுறோம். 2 பேரா போகலாம். சீக்கிரமா வாங்க.
ஃபார்ம் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆடுது. எங்க அந்த ஃபார்ம்? சிறுசு இங்க பாரு, பனிமலை டாகி. டாகியா? கண்ணு தெரியலையா? நான் ஒரு wolf. எனக்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. நில்லுங்க, ஓடாதீங்க, அப்புறம் நான் களைச்சு போயிடுவேன். சிறுசு அது நம்மள விளையாட கூப்பிடுதுடா. பொடி பசங்களா, ஏன்டா என்கிட்ட விளையாடுறீங்க? நாங்களும் அடிப்போம், கேப் போடாம அடிப்போம். பாத்தியா? நான் பாரு. ஃபார்ம் இங்க இருக்கு. கிடைச்சிருச்சு. ம். பாத்தீங்களா, நமக்கு ஃபார்ம் கிடைச்சிருச்சு. அடடா. ஆ, ஆ. என்ன பண்ணுவீங்க? ஒழுங்கா ஃபார்மை கொடுத்துரு, இல்லனா துவைச்சு காய போட்டுருவேன். அப்படியா? மோதி பார் பார்க்கலாம். என்ன பண்றீங்க? கிளியும் பொடியும் சேர்ந்து ஒரு wolf-ஐ இப்படிதான் அடிக்கிறதா? அட, என் ரேஞ்ச் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உன் ரேஞ்ச் தெரிஞ்சதுனால தான் அடி கம்மியா விழுந்திருக்கு. சிங்கம் இருந்திருந்தா அடி அதிகமா விழுந்திருக்கும். அப்படியா? என்னைக்காவது நீ தனியா வா, அதுக்கப்புறம் என் பலம் என்னன்னு தெரியும். மம்மி. அப்படியா? ஏப்பா பார்த்து போக கூடாதா? பாக்குறவெல்லாம் இன்னைக்கு அடிக்கிறான். எனக்கு நேரமே சரியில்லை. கதை ஓடிடு. ஃபார்ம் கிடைச்சிருச்சு. சரி வாங்க, இருட்ட போகுது இல்லையா, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு ரேஸுக்காக சீக்கிரம் எழுந்திருக்கணும் இல்லையா? அட, இந்த பனிமலை டாகி இன்னும் தூங்கவே இல்லையா? அட, இவங்களும் தூங்காம என்ன பண்றாங்க? சரி போய் பாப்போம். இந்த ரைடு நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த ரேஸ காரணம் காட்டி நாம நம்ம கிட்ட இருக்க தங்கத்தை பார்டருக்கு அந்த பக்கம் அனுப்பிடலாம். பார்டருக்கு அந்த பக்கம் இந்த நியூஸ அனுப்பிட்டீங்கல்ல, இன்னைக்கு நைட்டு யாரும் தூங்க கூடாது. எல்லாரும் அங்க இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் யாரு? நாம பேசுறது எல்லாத்தையும் இவன் ஒட்டு கேட்டுட்டான். என்ன பார்டர் தூக்கம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இங்க தூங்குறதுக்கு இடம் இல்லையா? இங்க இருந்து பார்டர் கிட்ட போய் தூங்குனீங்கன்னா காலைல எந்திரிச்சு எப்படி வருவீங்க? ரேஸுக்கு லேட் ஆகாதா? இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட்டா? ஏன் சார், மேனேஜ்மெண்ட்லயே அழகா டென்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க, அதுலயே தூங்கலாம்ல. சார், நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. திருப்பி சொல்லுங்க. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. அது இல்லைங்க சார், சார்னு திருப்பி சொல்லுங்க. சார், நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. குட், கேட்கும்போதே சுகமா இருக்கு. சரி ஓகே, எல்லாரும் போய் தூங்குங்க, காலையில ரேலி இருக்குல்ல.
மூளை இல்லாதவனுங்க. தூங்குறது தான் முக்கியம்னா வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே. இங்க நமக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தோத்தாராம் எல்லாத்தையும் பார்த்துக்கோ, சரியா இருக்குல்ல? எதுக்கும் ஒரு தடவை சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே ஹாய் ஹாய் செனரிட்டா ஹாய். ஹாய், ஐ அம் கிட்டி. நீங்க தானே 3 வருஷமா வின் பண்ணிட்டே இருக்கீங்க. எஸ் செனரிட்டா எஸ். நான் தான் இந்த கேம்ல எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். என் பேரு ராஜ். என் பேரை நீ கேட்டிருக்கல்ல? இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெரிய பெரிய மலைகள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். நீ என்னோட பார்ட்னரா இருக்கியா? பியூட்டிஃபுல். நோ தேங்க்ஸ். என்னோட பார்ட்னர் சிங்க இருக்காங்க. ஓகே, ஆனா நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். இங்க பாருங்க, நாம ஜெயிக்கணும்னா இவனை தோக்கடிச்சே ஆகணும். இன்னைக்கு நான் ஓட்டுற ஓட்டுல இவன் என்னைய நெருங்கவே முடியாது பாத்துக்கங்க. இல்ல நீ டிரைவ் பண்ண கூடாது. நான் ஓட்டுறேன்ப்பா. யோ, நீ ஸ்கூட்டரையே சைக்கிள் ஸ்பீட்ல தான் ஓட்டிட்டு போவேன், நீ ஓட்டுறியா? தோத்தாராமே வண்டியை ஓட்டிட்டோம். இது அவரோட வண்டி தானே. அவர் கூட நல்ல வண்டி ஓட்டுவார்ல. இவனால டிரைவ் பண்ணவே முடியாது. ஏன்? ஏன்னா சாவியை தான் நான் வச்சிருக்கேன்ல. நீங்க மட்டும் என்ன டிரைவ் பண்ண விடலன்னா நான் சாவியை கொடுக்க மாட்டேன். இங்க பாருப்பா, என்கிட்ட இன்னொரு சாவியும் இருக்கு. இதுதான்ப்பா அந்த 2வது சாவி. ஃபர்ஸ்ட் சாவி என்னோட பாக்கெட்ல இருக்கு. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. எனக்கு ஸ்கெட்சா இப்ப பாரு. நில்லப்பா நில்லு. நான் கொடுக்க மாட்டேன். சரி இருங்க, கொஞ்சம் நேரம் நாம மாத்தி மாத்தி ஓட்டலாம். இப்ப முதல்ல ஹனி ஓட்டட்டும், ஓகேவா? ஐயா ஜாலி. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் கொஞ்சம் ரெடி ஆகிருங்க. ரேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட் செனரிட்டா, ஆல் தி பெஸ்ட். ஹலோ, வண்டி ஓட்டும் போது யாரும் தூங்கிட கூடாது. எல்லா போட்டியாளர்களும் தயாரா இருக்காங்க. இந்த கார் ரேஸ்ல எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஆளுங்க வந்து கலந்துருக்காங்க. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. கடந்த 3 வருஷமா நடந்த போட்டியில ராஜ் ஜெயிச்சதால இந்த வருஷமும் அவர் தான் ஜெயிப்பார்னு எல்லாரும் நம்புறாங்க. மறுபடியும் ராஜ் தான் ஜெயிப்பாரா இல்ல மற்ற போட்டியாளர் யாராவது அவரை தோக்கடிச்சு ஜெயிப்பாங்களாங்கிறத பார்க்கலாம். எல்லாரும் தயாரா இருங்க. ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. 1 2 3 4 5 கோ! எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. நீங்களே பாருங்க, எல்லாரும் கார் ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போறாங்க. அட, இந்த கார் மட்டும் ஏன் முன்னாடி போக மாட்டேங்குது? என்ன பண்ற? கீரை போடு. என்ன காரியம் அது? ஆட்டோமேட்டிக் கார்லாம் வாங்க மாட்டியா? முன்னாடி போகணும். ஓகே. ராஜ் இந்த முறையை ரொம்ப நல்லா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லா காரையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. மத்த கார்களும் நல்ல வேகமா தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரு ஜெயிக்க போறாங்க? ரேஸும் சூடு பிடிக்குது. எல்லாரும் நல்ல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கார்களை ரொம்ப ஆர்வமா தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்வம் மட்டும் பத்தாது, இதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமும் வேணும். ஏன்னா இந்த ரேஸ் கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு காட்டுக்குள்ள புகுந்து அவங்க வெளியில வரணும். அதுக்கப்புறம் ஐஸ் ரோட கடக்கணும். அதுக்கப்புறமா இவங்க ரிவர் கிராஸ் ரோட கடக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஆபத்தான ரூட் சர்தோஸ் அன்ரீவன் ரோட இவங்க கடக்கணும். ஏன்னா பள்ளத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆனா அவ்வளவுதான். இதுல ரொம்ப கவனமா வண்டியை ஓட்டணும். என்னது இவங்க இன்னும் ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்காங்க? இந்த சாம்பியன் ரிவர்ஸ்ல போனாலும் ரொம்ப வேகமா தான் முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க.
அவனை ஓவர் டேக் பண்ணிட்டான் பாத்தியாடா சிறுசு. எப்பா ஏய் எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சியா, விட்டுருங்கய்யா. ஆமாப்பா, விளையாடினதெல்லாம் போதும். நம்ம ரேஸ்ல ஜெயிக்கணும்ல, இப்போ என்ன ஓட்ட விடு. தேங்க்ஸ். இதோ ரிவர்ஸ்ல போனவங்க இப்ப நேரா போயிட்டு இருக்காங்க. ஹேய், நீ தங்கத்தை பாதுகாப்பா வச்சிருக்கல்ல? 5 கோடி ரூபாய் தங்கத்தை நான் ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருக்கேன். இந்த ரேஸ காரணமா வச்சு நாம பார்டருக்கு வெளியில தங்க பிசினஸ் பண்றோம்னு போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நாம ஜெயில தான் இருக்கணும். கிட்டி கிட்டி ஜம்ப். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்ல தங்கம் இருக்கு. அந்த கார்ல போய் தங்க போறியா? நம்ம கிட்ட தான் இவ்வளவு பெரிய ஜீப் இருக்குல்ல, நீ இங்கேயே நிம்மதியா தங்கிக்கோயே. நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? அந்த கார்ல எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்ச நேரம் அந்த புல்டாக்ஸ் கூட நீ இருந்தல்ல, அவங்க தூக்க வியாதி உனக்கு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நேத்து நைட்டே நான் அவங்கள போய் திட்டிட்டு வந்தேன். பார்டரை தாண்டி தூக்கம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டூபிட். ஆமா ஆமா, அவங்க ஸ்டூபிட் தான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் பார்டருக்கு போய் அவங்க எல்லாரும் அடடா, அவங்க எல்லாம் கோல்ட் ஸ்மக்லர்ஸ். என்னது? गाइस, அவங்க நம்ம நாட்டுக்கு சொந்தமான 5 கோடி ரூபாய் தங்கத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க. நாம அவங்கள இத பண்ண விட கூடாது. ஏய் நாம அவங்கள பிடிக்க போனா ரேலி ரேஸ்ல தோத்துருவோம். டவுட்டா? 50 லட்சத்துக்கு நாம என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிங்க. மேடம்க்கு உங்களுக்கு அப்புறம் வீடு இருக்காது. நாம எங்க வேணாலும் தங்கிக்கலாம்ப்பா. ஆனா மேடம், நாம சுயநலமா யோசிக்க கூடாது. நமக்கு நம்ம நாடுதான்ப்பா முக்கியம். பிரச்சனை இருக்கத்தான், ஆனா நாட்டுக்கு அதை விட பெரிய பிரச்சனைப்பா. இங்க பாருங்க, அவங்க தப்பிக்கிறாங்க. இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. முடிவே பண்ணியாச்சு. அந்த ஸ்மக்லர்ஸ நாம விடவே கூடாது. டவுட்டா? தோதாராம், அவங்கள ஃபாலோ பண்ணு. அவங்க தப்பிச்சு போக கூடாது. ஓகே. எல்லாருமே வெற்றிக்கு முயற்சி பண்றாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அட, அந்த 2 காரும் ட்ராக்க மாறி போறாங்க. இது ரேஸுக்கான பாதை இல்லையே. ஹேய், நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் காரை வேகமா ஓட்டு. இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டு. சீக்கிரம் வண்டி அடியா, இல்லைன்னா நாம மாட்டிப்போம். போ போ, நிறுத்தாத, இன்னும் வேகமா போ. ஐடியா, என்கிட்ட ஒரு சூப்பர் வெப்பன் இருக்கு பப்பட். இந்த சாப்பிடே. போங்கடா டேய். இங்க பாரு, இப்ப நாம ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். நம்ம யாருன்னு இப்பவே காட்டிடலாம். உங்க ப்ராப்ளம் தான் என்ன? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க தங்க எடுத்துட்டு போறதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி, ஓகே. எக்ஸசைஸ் பண்ண டைம் வந்துருச்சு. தம்பி, நீதான் என் டம்புளு. இந்த கிட்டியோட ஆடியை இப்ப காட்டுறேன்.
காட்டுறேன்டா எஸ் பாரு தலையில நட்சத்திரமா சுத்துது. இவங்களை கட்டி போடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகலாம். தோதாராம், இவங்க பக்கத்திலே உட்காந்துரு. இவங்க எதிர்ச்சாங்கன்னா மூஞ்சிலே ஒரு குத்து விடு. நான் டிரைவ் பண்றேன். அட, இந்த ரேஸ்ல கலந்துகிட்டவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்கப்பா. டாங்கி, அவங்க ரேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. டவுட்டா? Bunny, we are still in race. சீக்கிரம் போ. இந்த ரேஸ்ல நாம யாருன்னு காட்டியே ஆகணும். இந்த ரேஸ்ல ஒரு புது ட்விஸ்ட். ட்ராக்கை விட்டு வெளியே போன கார் மறுபடியும் பந்தயத்துக்குள்ள வந்துருச்சு. ட்ராக்ல வந்தது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமா காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த ரேஸ்ல ஜெயிக்க போறாங்கங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓ மை காட், ராஜி இவங்க நெருங்கிட்டாங்க. Raj, you're a very good driver. I know, senorita, I know. இந்த ரேஸ் இப்போ ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ராக்குக்கு வந்துடுச்சு. இந்த ரோட்டை தாண்டறது இவங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. யார் முன்னேறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கவனம் குறைஞ்சாலும் அவங்க நிலைமை கவலைக்கிடமா ஆயிடும். பாத்துக்க, ரோடோட நிலைமை மோசமா இருக்கிறதால காரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ நடக்கிற ரேஸ்ல ராஜு தான் முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. ரேஸ் ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல யாரு முன்னாடி வர போறாங்கன்னு தெரியல. ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ரொம்ப வெறி கொண்டு இருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகுங்கிறத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா ரெண்டு பேரும் தன்னம்பிக்கையை இழக்காம தொடர்ந்து அவங்க வெற்றிக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆக போகுது. இதோ ரேஸ் முடிய போகுது. இந்த ரேஸ்ல ஜெயிச்சது ஹனிமணியோட டீம் தான். வாழ்த்துக்கள். போலீஸை கூப்பிடுங்க சார், போலீஸை கூப்பிடுங்க. சார், எங்க கார்ல 4 ஸ்மக்லர்ஸ் அப்புறம் 5 கோடி ரூபாய் தங்கம் இருக்கு. சார், இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். 50 லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிருச்சு. மேடமோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராஜு கதை முடிஞ்சது. Congratulations. 3 வருஷமா இது வரைக்கும் ராஜ தோக்கடிச்சு யாருமே இந்த ட்ராஃபியை ஜெயிக்கல. நாங்க ஜெயிச்சிட்டோம். இப்போ கவர்னர் சார் உங்களுக்கு பிரைஸ் மணியை கொடுப்பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் சிறுசு, அடுத்த ரேலியோட பிரைஸையும் நம்மளுக்கு அட்வான்ஸா கொடுக்கறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு நம்மள தோக்கடிக்க முடியாதுன்னு. இல்ல, இப்ப நீங்க 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பிடிச்சு கொடுத்திருக்கீங்க. அதுக்கான பரிசா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு 10% பரிசா கொடுக்குது. 50 லட்சம் ரூபாய் வாங்க வந்தோம். 1 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. மேடம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் தரல, இவங்க கையிலயோ ஒண்ணும் இல்ல. சார், நாங்க வெறும் கையோட வரல, ஜெயிச்சு ட்ராஃபியோட வந்திருக்கோம். மேடம் இந்தாங்க 1 கோடி ரூபாய்க்கு செக்கு. 1 கோடியா? ஆனா பிரைஸ் மணி 50 லட்சம் தானே? நாங்க 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை புடிச்சு கொடுத்தோம். அதுக்கு 10% கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துச்சு. வாவ், சபாஷ். செவுத்துல நாம போஸ்டரை தான் ஒட்டலாம். இத வச்சு நீங்க 2 வீட கட்டலாம். கைய தட்டுங்க. 2 வீட்டு 50 லட்சத்துக்கு கண்டிப்பா கட்டவே முடியாது. டவுட்டா? அதுக்கு தான் இது இருக்கு தலைவா. ஆனா அது என்னது சார்? ரவுடித்தனம் பண்ண அவன் தான் டானு. வீடு கட்ட இருக்கு என்கிட்ட ஒரு லோனு. கைய தட்டுங்க. மறுபடியும் லோனா? எனக்கு வேண்டாம்.